பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த குழுவுக்குமே. இந்த படம் ஜூன் 6ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகுது. உங்களுடைய ஆதரவும் அன்பும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவை. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். ஸோ ஒரே மாதம் என்னோட ஃபர்ஸ்ட் 2 படமும் ஒரே வாட்டி வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் இசக்கி சார் அண்ட் எம் சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் வந்து எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரசன்ட் மீடியாக்கு ஜூன் 6 பரமசிவன் ஃபாத்திமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம். அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எனிவே ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மாவுக்கு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. கார்வனன் சாராக இருக்கட்டும், விமல் சார் கூட என்னோட 2வது படம் இது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர், சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை. நாங்கள் வந்து நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். சாங் பயங்கரமாக வந்திருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல நாயகன் அவர் தான். ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சஷ்மிதா அண்ட் விஆர்னு சொல்லி பழகிடுச்சு, பட் விமல் ராஜ் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கும் சொல்லலைன்னா அப்புறம் வெளியே வந்தால் கத்துவார். அது மேடையில் உட்காந்துட்டே கத்துறாரு. எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்தை வந்து 100 தடவைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பார்ப்பேன். அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது. இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜுகளில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது. என்னுடைய அன்பு பங்காளி, நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர், என்னுடைய பங்காளி, அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமா கூப்பிட்டாப்புல. இதுல ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீ நடிக்கணும். முதல்ல யாருன்றத சொல்லுங்க, அதுக்கு அப்புறமா இல்லை நீங்கள் திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசவில்லை, நல்லா பேசுவேன், ரைட்டு, யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க, என்ன ஏது, நான் எசக்கி கார்வனன் பேசுகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னார், நமக்கு ரொம்ப வேண்டிய வணச்சி பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன், கேரக்டர் சொன்னாங்க. அவர் ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் அவர் மனோஜ்குமார் என்ன சொன்னார், வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க, எடிட்டிங்கில் வெட்டிடுவேன்னார். எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் வெட்டி விட்டாங்க. 2 நல்ல கேரக்டர், 2 நல்ல டைலாக்கு, அருமையான டைலாக்கு, 2 டைலாக்கு. அது வேண்டாம், இங்கே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, மனோஜ்குமார் என்ன சொன்ன மாதிரி வந்து சிறுமலையில் வந்து எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி, நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு, நல்லா வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து அருமையான சீன்ஸு, கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையோட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன். அக்டோபர் 31 அன்னைக்கு கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டேன். என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக்கிட்டாங்க. ரொம்ப
ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் தாத்தா பாட்டிங்கிறதுக்கு இவ்வளோ கேட்டுல. ஆமாம் ஆமாம், நிச்சயமா தாத்தாவானதுலேயே மகிழ்ச்சி தான், நிச்சயமா. அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில். அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டை அவர்களும் தம்பி சுகா அவர்களும் என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னு இல்லாமல் இறைவனையும் தமிழ் ரசிக பெருமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் வந்து இரு மதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று. யாருக்கு மேடை தெரியும்ல, இது அவர் குரல் மட்டும்தான் கேட்கணும். ஓகே, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ நிக்கில் முருகன், மேனேஜர் முருகேசன். முருகேசா, நீ என் மகனானே, எங்க இருக்கிறாய்? அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை. தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்கப்பா. இந்த கைதட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும். செந்தமிழன் சீமான் சார், என்ன வணக்கம். பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது, சீமான் சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, இசக்கி சொன்னது. அதில் இல்ல, இதில் அர்த்தம் உள்ளது. இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்களிடம் நான் கேட்டேன், சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வருது அப்படின்னு. அப்போ இயக்குனர் சொன்னாங்க, 2 சிறப்பு விருந்தினர் வராங்க, ஒன்று சீமான், இன்னொன்று கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு திருத்தம். என்ன திருத்தம்னா, சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான், சிரிப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, சீமான் என்றால் எழுச்சி, கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி, நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி. அது மட்டும் இல்ல, நான் எதுக்கு சீமான் அண்ணனை வந்து இந்த இடத்துல ஏதோ ஜாலரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறாரு போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமானந்தன் மட்டும்தான். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி, இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். காரணம், பாத்திமா பரமசிவன், பரமசிவன் பாத்திமா, பரமசிவன் ஆண், பாத்திமா பெண். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலுமே புரிஞ்சிருக்கும் நினைக்க, 234 தொகுதியிலுமே சரி சமமாக ஆண் 117, பெண் 117 கொடுத்தாங்களா? இப்ப சொல்லுங்க, பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதே மாதிரி இந்த படத்துல இசக்கி கார்வண்ணன் அவர்கள், இயக்குனர் அவர்கள் நிறைய டைலாக்
அது நம்ம பார்க்கும்போது நம்மளை அறியாமலே கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது நடக்கும். காரணம் நானே அதில் சில வசனங்களை பேசியிருக்கேன், அவர் சாருக்கு சொல்லி கொடுத்தது தான். மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, 2 மனிதர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வசனங்கள் வரும். அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரித்து இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி ஒரு வார்த்தையும் சொன்னாங்க, தலைவா இந்த படத்துல நீங்க வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி சொன்னாதான் இவன் வந்து ப்ரமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றதுக்காக சொன்னாங்களான்னு தெரியல. இருந்தாலும் சார், இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பரமசிவன் பாத்திமாக்கு கண்டிப்பாக அர்ப்பணிச்சது தான் ப்ரோன். அதே மாதிரி படத்தின் ஒளிப்பதிவாளர் சுகுமார் சார் இந்த படத்துல ஒளிப்பதிவை மட்டும் கவனிக்காம நல்ல அற்புதமான நடிப்பையும் கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரகாஷ்ராஜ் அவர்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எங்க அவரு வாங்க. எதுக்காக இது சொல்றேன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னாரு, தலைவா அடுத்து நான் ஒர்க் பண்ற படத்துல எல்லாத்துலயும் நீங்க இருப்பீங்க, எல்லாத்துலயும் இருப்பீங்கன்னாரு. 3 படம் ஒர்க் பண்ணிட்டாரு, இது வரைக்கும் கூப்பிடக்காரன் இல்ல. இந்த மாதிரி இடத்துல சொன்னாதான், போன் பண்ணி சொன்னா அது சரியா இருக்காது இல்லையா. அதே மாதிரி படத்தின் கதாநாயகன் கமல் அவர்கள், விமல் அவர்கள் இல்ல, அந்த அந்த கமல் விமலுக்கு ஒரு காரணம் இருக்கு. விமல் அவர்கள், அவரை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அப்படி இருப்பாரு. அதே மாதிரி விமல் அவர்களும் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்காரு. கூப்பிட்டாக்க ஷாட்டுக்கு வராரு, இல்லைன்னா போய் பேசாம உட்காந்துறாரு. அப்படி ஒரு அற்புதமான மிக நான் ஃபர்ஸ்ட் அவர் கூட தான் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் விமல் சார், வாழ்த்துக்கள். அந்த தம்பி உன் பேர் நம்ம விஆரா? விஆர். அந்த தம்பி வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது நான் எழுதிட்டு இருந்தேன், நான் என்னையும் கொஞ்சம் இப்போ நல்லா பில்டப்பாக சொல்லுங்கண்ணா அப்படின்னா. ஆனால் அவன் பேசும்போது அது சொல்லியிருக்கனால அது சொல்ல காணாம். இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தம்பி விஆர் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கான். அந்த பொண்ணு கூடயே சுற்றின்னு இருப்பான். அவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மிகப்பெரிய நன்றி இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர் உங்கள் பேர் என்ன சார்? தீபன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னாக்க நான் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. ஏன்னா என்னையும் இந்த மாதிரி ஆட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 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 பேர் ஒன்று கொடுத்து, அந்த பேர் வந்திருக்காங்களா? அதெல்லாம் வரவேணான்னு இருப்பீங்களா? சுலேஷ் வளர்ச்சி புரியாதப்பா. என்ன பலா? ஆமா ஆமா, சிவசிவாய. அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஏன்னா அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் வருது, அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. அப்போ சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன். என்னன்னாக்க, அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது, அதனால நீங்க ஒரு நாள் தள்ளி ஜூன் 6ஆம் தேதி வைங்க அப்படின்னு சொன்ன. அந்த வேண்டுகோளை ஏற்றுட்டாரு. ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு. இது வந்து பெரிய போட்டி எதுவும் இல்லை, இருந்தாலும் என் தலைவனை நான் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன். என்றைக்குமே வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, சீமானனுக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமல் சார், நீங்க வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேல ஒரு படி போயிட்டீங்க. அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்ப வெற்றிடமா இருக்கு. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது
சிலம்பரசன். விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன். விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன். உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன். சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப நிறைய பேர் நினைக்கிறான் என்னவோ அப்படி போட்டு அப்படி வந்து நிக்கிறானடா அப்படின்னு. அதை பத்திலாம் நான் எதுவும் கவலைப்படலாங்க. இதே நான் ஒரு 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 படத்துல போட்டு நான் ஆடி இருந்தா என்ன நினைச்சுக்குவேன்? சினிமாவில் காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளம், நிஜ வாழ்க்கையில் காதலிச்சா படிக்குதப்பா பள்ளமா? சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்பவும் சொல்றேன் வேணாம் அது சொன்னா. ஏன்னா கூல் சுரேஷ் இருக்கிற இடம் எப்பவுமே ஒரு 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 கலகலப்போடு தான் இருக்கணும். நிறைய பேர் கமெண்ட் அது இது சொல்லுவீங்க. செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க, அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்ப நான் சொல்றேன். வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுதான். நான் அதை இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? நிறைய பேர் நினைக்கலாம் என்னப்பா இவர் வந்து ஏதோ கோமாளி வேஷம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு. நான் கோமாளி இல்லைங்க, இன்னை வரைக்கும் ஏமாளி. என்னை எத்தனை இயக்குநர்கள் ஏமாத்திருக்காங்க தெரியுமா? எத்தனை தயாரிப்பாளர்கள் என்னை ஏமாத்திருக்காங்க தெரியுமா? ஒரு படத்துக்கும் கதாநாயகன் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை மணிக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் தெரியாம அவரை புக் பண்ணிட்டேன், தெரியாம இவங்களை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்க தான் வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்க, நான் உங்களை அடுத்த படத்துல அதை பண்றேன் இதை பண்றேன்னு. இப்பவும் சொல்றேன், நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அவர் எவ்வளவு அதனுடைய உணர்ச்சி என்பது இந்த மொழிக்கானது, இந்த இனத்துக்கானது, இந்த சமூகத்துக்கானது. அவர் என்ன அவர் ஊர்ல பார்த்தாரோ, என்ன அவர் ஊர்ல நடக்குதோ அதை வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிடும் போது நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. படத்தினுடைய ட்ரெய்லர்ல வந்து ஒரு சமூகத்துக்கு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது மாதிரி இருக்கு, இது வந்து மதம் மாற்றத்துக்கு எதிரான படம் மாதிரி இருக்கு, அதனால ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து இந்த படத்தை எதிர்ப்பாங்க, அப்புறம் அதே போல வந்து இஸ்லாமியர்கள் இந்த படத்தை எதிர்ப்பாங்க, படத்தை வந்து இஸ்லாமிய தொப்பி வச்சுட்டு ஒரு கோவில்ல ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. இப்போ அண்ணன் கூட என்கிட்ட கேட்டாங்க, படம் பாத்தியாடா, படம் எப்படிடா எடுத்திருக்கான் அப்படின்னாரு. அன்றைக்கு வந்து அண்ணா தரையில் பேசியதை தம்பிகள் திரையில் எடுத்தார்கள், இன்றைக்கு அண்ணன் தரையில் பேசியதை தம்பி திரையில் எடுத்திருக்காரு. அவ்வளவுதான். நான் அண்ணன் சீமானவர்கள் பேசுற அரசியல் பல்வேறு படங்கள்ல மறைமுகமா எடுக்கப்படும். அண்ணன் சீமானவர்களுக்கு கிரெடிட் கூட கொடுக்க மாட்டாங்க. வசனங்கள் வந்து அண்ணன் சீமானவர்கள் மேடையில பேசுற வசனமா இருக்கும், அதை பேசி அவங்க கைத்தட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை மறந்து போயிடுவாங்க, கடந்து போவாங்க. ஆனா அண்ணன் அவர்கள் பேசுகிற அரசியலை ஒரு திரைமொழியாக மாற்றி அதற்குள்ள எங்க நீ போனாலும் உன்னுடைய வேரை மறக்க கூடாது அப்படிங்கிறது அந்த படம் சொல்ல வருகிற செய்தி. வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. நம்ம அண்ணன் சீமான் சொல்லுவாங்க, நேத்து வரைக்கும் பெரிய பாடா, செத்து போயிட்டா மாலை போட்டு கும்புற சாமியா மாறிடாரு. அதே போலதான் நமக்கு முத்துராமலிங்க தேவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி. அதே போலதான் நம்ம தாத்தா இம்மானுவேல் சேகர் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி. அப்படித்தான் நம்ம தாத்தா காமராஜர் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த சாமி அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் மேடையில பேசுவாங்க. அப்படி இந்த படத்துல குலசாமிகள் எப்படி உருவாக்கப்படுது, எப்படி இசக்கியம்ம, மாரியம்ம, பேச்சியம்ம, கருப்பசாமி இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் ஊர்ல பார்த்த கதைகளோடு ஒப்பிட்டு ஒரு திரைக்கதையை உருவாக்கி அண்ணன் கார்வண்ணன் வந்து ஒரு ஆகச்சிறந்த படைப்பை கொடுத்திருக்காரு. தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக வேறொரு அரசியல பேசினாரு. அதே திருநெல்வேலி பக்கத்துல நம்ம எல்லாரும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்றோம். அது குறிப்பா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான படத்தை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்றோம். ஆனா தமிழ் சமூகத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயே, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே நிறைய சமூகங்கள் வந்து புறக்கணிக்கப்படுது. அப்படியே ஒரு குதிரை வண்ணார் அப்படிங்கிற ஒரு சமூகம் யாருமே இது வரைக்கும் வந்து பேசல. அதை வந்து அண்ணன் இசக்கி கார்வண்ணன் தன் ஊர்ல பார்த்ததை அந்த சமூகம் எப்படி புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத படத்துல வந்து காட்சிப்படுத்த தமிழ் குடிமகன். இன்னைக்கு ஓடிடி தளத்துல அந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்துல ஒரு பெரிய அரசியலை உடைச்சி எறிஞ்சார். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்துல பெரிய பலூன் போல ஊதிய பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை உடைச்சி எறிஞ்சாரு. அண்ணன் சீமான் அவர்கள் உடைச்சி எறிஞ்ச பிம்பத்தை தமிழ் குடிமகன் படத்துல அண்ணன் இசக்கி கார்வண்ணன் உடைச்சி எறிஞ்சார். ஒரே வேவ்லென்த். ஏன்னா ஹரிராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரை மாற்றி கார்வண்ணன் பேர் வச்சது அண்ணன் சீமான் தான். அவர் அண்ணன் சீமானுடைய தம்பி, எங்களுடைய அண்ணன்கள் அவரும் ஒருத்தர்.
அதனால இந்த படைப்பு சோரம் போகாது. அது தம்பியின் படைப்பு, தம்பியுடைய படைப்பு. அதனால இந்த படைப்பு சோரம் போகாது. இந்த படத்துல ஆகச்சிறந்த இசையை வந்து தீபன் சக்கரவர்த்தி கொடுத்துருக்காங்க. இறுதி பாடல் நம்ம பார்த்தோம். நம்ம படம் முழுக்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பாடல், ஒரு ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க, சிவதாண்டவம். அதை கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லா பாடலுமே சிறப்பாக வந்திருக்கு. விமல் அவர்களும் சரி ஒரு மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க தமிழ் சமூகத்துல ஒரு புறக்கணிக்க முடியாத நடிகராக இந்த படத்தின் மூலமாக சத்தியமா வருவாரு. அதே போல படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் இசைக்கு காரணனுடைய இந்த படைப்பு வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அதே மாதிரி என்னை சுற்றி நடந்த சம்பவங்கள் தான் கோர்வையாக அந்த கதை. ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது என் கூட விளாண்டுக்கிட்டு இருந்த முருகேசன், கட்டஸ்கி, தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வி, முத்துசாமி இவங்கெல்லாம் திடீர்னு காணாம போயிட்டாங்க. எங்கடா போனாங்க, என்னடா ஆச்சுன்னு அப்படின்னு பார்த்தா வேற ஒரு பேரில் இருக்காங்க. அந்த பேரை நம்ம சரியாக திரையில் வச்சுருக்குறோம். அங்கே போயிட்டு என் கூட என் சாமியை கும்பிட்டுட்டு என்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அண்ணன் தான் சொல்லுவான். முதல்ல இந்த உலகத்துக்கு முதல்ல சொன்னது சாமிங்கிறது வேற யாருக்கு தான், நம்ம முன்னோர் தான். அங்கே போனவன் நம்ம முன்னோரையே அப்புறம் திட்ட ஆரம்பிச்சான். அந்த வழி தான் இந்த படம். ஆனால் இது ஒரு மத படமானா கிடையாது, இது ஒரு பேய் படம், ஒரு ஹாரர் மூவி. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்துக்கு இன்னைக்கு கதாநாயகர்கள் பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர்களும் இசையமைப்பாளரும். இந்த பாடலாசிரியர் வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கே தெரியாம தான் இருந்தது. ஏன்னா ஒரு பாடல் அசாத்தியமான ஒரு பாடல் இருக்கிறார். இந்த பாடல் ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல அப்படின்னு ஒரு பாட்டு வரிகளை பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். அந்த சேலை எதுக்கெல்லாம் பயன்பட்டுச்சுன்னு, ஏன்னா இது எல்லாமே அந்த பாதி வரிகள் நமக்கும் சம்மந்தம் இருக்கும். அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு இடுப்பு கட்டி நீச்சல் படிச்சது, அப்பனுக்கு வந்து போத்துனதுக்கு, அப்புறம் வந்து கையில் காயம்பட்டினத்தை கிழிச்சு கட்டுறதுக்கு, தொட்டில் கட்டி ஆட துள்ளி அப்படின்னு துளி கட்டி தாளாட்ட அப்படின்னு எல்லா வரிகளும் இருக்கும். கடைசியாக பார்த்தா சித்தாலும் போத்த வேணும் அப்படின்னு அந்த சேலை வச்சுருப்பாங்க. இல்லை ஒரே ஒரு வரி என்னென்னா, எங்கள் ஊரில் அதாவது தமிழருடைய மரபில் இருந்தா யாராவது இறந்துட்டா அந்த நீர்மாலை எடுத்துட்டு போவாங்க. நீர்மாலை எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாயுடைய சேலை விடுப்பாங்க. ஏன்னா தாயுடைய சேலை, ஏன்னா வந்து நீர்மாலை வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் கடைசியாக குளிப்பாடுறது. அப்போ நான் வரும்போது அந்த காலில் இருந்து இது பட்டு அவனுக்கு ஏதாவது அவனுக்கு வலி வந்துடக்கூடாது அப்படின்னு. உலகத்தில் பெரிய புனிதமானது இல்லையா தாய், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவன். அதான் கடைசி அந்த நீர்மாலை போயிட்டு வரும்போது விரிப்பாங்க. விரித்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சடங்கெல்லாம் செய்வாங்க. அந்த பாட்டு அதே மாதிரி அப்படி ஒரு தாய்மை எழுந்த பாட்டை என் படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. அந்த குழந்தைகளை வச்சு ஒரு பாட்டு இருக்கும், காடு எங்க வீடு தான் அப்படின்னு அந்த பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அதுலேயும் அதே மாதிரி வரிகள்லாம் இருக்கும். மேடு பள்ளம் எல்லாமே எங்களுக்கு மெத்த போல, ஆடு கூட அத்தை போல பேசுமான்னு ஒரு வரி இருக்கு பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தாய் கூட நம்மளை வந்து கோவப்படும் போது அடிச்சிருவாங்க, அத்தை அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அது ரொம்ப அந்த வரி பாதிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் பாம்பேக்கு போயிட்டாங்க. பாம்பே போனதுக்கப்புறம் எங்களுக்கு வயதான காலத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு இந்த இறக்குற தருவாய் வரும்போது எனக்கு ஊருக்கு போய் ஆகணுங்கிறாங்க. ஊரில் உங்களுக்கு யார் இருக்கிறா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது என் தம்பி பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நிஜமாகவே உணர்ச்சி வசப்பட்ட அளவை போய் அவங்கள போய் பாம்பேல போய் ஃப்ளைட்டில் கொண்டு வந்தோம். அது மாதிரி அந்த அத்தையோடைய பாசத்தை அந்த பாட்டில் ஒரே வரியில் சொல்லியிருப்பாரு, ஆடு போல பாசம் காட்டும், அத்தை போல பாசம் காட்டும் ஆடு அப்படின்னு. அது மாதிரி நிறைய வரிகள் அந்த பாட்டில் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க, மிகப்பெரிய உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவரை எனக்கு அறிமுகப்படுத்தின ஒரு கேமராமேன் சுகுமார் அவர்கள். ஏகாதசின்னு சொன்னேன், நான் சரின்ட்டேன். ஆனால் அவர் இந்த ஒத்த பாடல் அதே மாதிரி அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவிடையான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தபலை வாசிச்சுதான் படிச்சிருப்பாரு. பிரமாதமாக இருக்கும். அந்த அண்ணன் பாட்டு அண்ணன் அந்த பாட்டை ஃபுல்லாக பாடி காட்டுவார். நம்ம அந்த அண்ணனுக்கு தான் அது வந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இந்த படத்தில் மிகப்பெரிய ரோல் வந்து இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள். நான் வந்து அந்த வீராய் மக்கள் ஒரு படம் பார்த்தேன், பாட்டு கேட்ட உடனே நான் அவரை பார்க்கணும், அவர் தான் நம்ம படத்தை இசையமைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இசை பிரமாதப்பட்டிருக்காரு. அதில் பின்னாடி இசை மிரட்டிருப்பார். ஏன்னா இது ஆர்ஆர் மூவி இல்லையா, அது இசை தானே பெரிய விஷயமா இருக்கும், அதை அவர் மிரட்டி இருப்பார். அதே மாதிரி அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது கேமராமேன் பார்த்தீங்கன்னா இந்த அவர் தரையில் படம் இருக்கிறத விட மலையை பார்த்துட்டா அந்த மலையில பரப்பார் அப்படி. அவர் படங்களில் பார்த்தீங்கன்னா மைனா, கும்கி எல்லாமே மலை சார்ந்து தான் அவருக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி பிரமாதப்படுத்திருப்பாரு. அங்கே ட்ரோன்ஸ் பறந்ததே இல்லை, இவர் பறந்துருப்பாரு. எனக்கு வந்து
அவ்வளோ பெரிய காட்சி. ஏன்னா அண்ணன் வந்து அந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, யார் கேமரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணன் சீமன் அந்த சாட்டை வந்து அவருக்கு அந்த ட்ரெயிலர் காட்டும்போது சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பிரமாதம் எடுத்திருக்காரு. அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோ விமலை வேலை வாங்குற மாதிரி வேற எந்த ஹீரோவும் வேலை வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் ஹீரோ வச்சு படம் எடுக்கல. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த களவாணியில சொல்றல, அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த இன்னைக்கு கட்டிக்க மாட்டேங்குது நெண்ணு மட்டும் வேணுமான்னு அந்த வாயிலே பேசுவார். அப்படிம்பார். அதே மாதிரி நம்ம கதை சொன்ன உடனே நம்ம டைலாக் தானே அப்படிம்பார். ரொம்ப பிரமாதமான ஒரு கலைஞர் வந்து விமல். அடுத்து சாயாதேவி, அவங்களும் வந்து அழைக்காம அந்த அண்ணனுக்கு தம்பிக்கு தங்கச்சி, அவங்க அண்ணனா கேமராமேன் சுகுமார் இதில் நடிச்சிருப்பாரு. தங்கை அவர் நடிச்சிருப்பார். போட்டி போட்டு அடிச்சிருப்பாங்க. அடிலாம் சண்டைலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நானும் சில நேரம் பயந்துவேன். ஏன்னா அது அந்த பொண்ணு கை தான் பிடிச்சானே கழுத்தை பிடிச்சிட்டு சுற்றி ரூம்லாம் அடிச்சு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதே மாதிரி ரெண்டு அர்த்தம் இருந்த ஜோடி சேஸ்மிதா ரொம்ப அந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தார். அந்த மிரட்டி பாப்பில் ஒவ்வொரு இந்த பாட்டில் கூட பார்த்தீங்க, அவங்க நின்று மிரட்டுவாங்க அந்த படத்தில். அவங்க ரொம்ப பிரமாதப்பட்டிருந்தாங்க. அதுக்காக கூல் சுரேஷ், நான் தான் கூல் சுரேஷ் தான் சொன்னேன், கூல் சுரேஷ் நீங்கள் தரையில் அடிக்காதீங்க, நீங்கள் திரையில் அடிங்க, நீங்கள் உங்களுக்கு நல்லா நடிப்பு வருது, நீங்கள் கோமடி மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்பேன். இப்போ கூட நம்ம அந்த சத்தியமாக அந்த விஷம் போட்டு வரவிடான்னு தான் சொல்லியிருந்தேன். அவர் வந்துட்டார். ஏன்னா அவரை பரவி கொண்டு மாதிரி அது சிலலாம் அவர் கூட வந்துட்டான்னு தெரியல, தடுக்க முடியல. உண்மையில ஒரு பிரமாதம் நடிகை. படத்தில் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அருமையாக நடிச்சிருப்பாரு. அடுத்தது எடிட்டர் புவன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்சி ஒவ்வொரு காட்சியும் அடுத்தடுத்த இந்த விசாரணை காட்சியெல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாப்புல. நம்ம எடுத்துட்டு கொடுத்துட்டோம், அதை கட் பண்ணி அந்த ஷார்ட்டை அங்கே போட்டு இங்கே போட்டு இந்த சீன் அங்கே போட்டு அப்படி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அவர் கட் பண்ணி இருங்க ஒன்று சரிங்க அப்படின்னு அவர் கட் பண்ணி அந்த சீனை கொண்டு வருவார். பிரமாதமாக சொல்லிட்டாரு. மிக முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருந்தாலும் அது உண்மையிலே ஆஸ்வால்ட்டுன்னு என்னுடைய நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு ஃபாதராக இருந்தவர் ஆஸ்வால்ட். அவரே மாதிரி தான் இருப்பார். நான் அந்த ஃபோட்டோ கூட அவருக்கு அனுப்பியிருந்தேன். எங்கள் ஃபாதரை தான் அவர் ஆஸ்வால்ட்டு, அவர் ஆஸ்வால்ட்டாகவே வாழ்ந்துருப்பார். அந்த படத்தில் மிகப்பெரிய போன் அது வந்து அதுக்கு நம்ம யாருமே மறுக்க முடியாது. அதுக்கு மேலே எனக்கு அவருக்கும் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு கூட எல்லாரும் சொன்னாங்க. அதெல்லாம் வராது. ஏன்னா நம்ம கடைசியாக என்ன சொல்கிறோம்னா இந்த மண் சார்ந்து இந்த மண்ணுடைய அடையாளம் சார்ந்து இந்த மண்ணுடைய இனம் சார்ந்து தான் வாழ சொல்கிறோம் தவிர வேற எதுவுமே நம்ம சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரி வாழும்போது தான் இது மனிதனுக்கு மனிதன் பிரச்சனை வராது அப்படிங்கிறத நம்ம அதை சொல்லிட்டோம். அதனால் அதை அவர் பிரமாதமாக நடிச்சிருப்பார். என்கிட்ட அது இந்த சுமார் கூட ஒரு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவார். ஃபாதர் உங்களுக்கு திருநெல்வேலி தானே அப்படின்பாரு. ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்பாரு. எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தீங்கன்னா அப்படின்னு யாரும் சுமார் கேட்பாப்ல. எப்படி கண்டுபிடிச்ச ஃபாதர் திருநெல்வேலி தான் பாசைக்கும் பாதருக்கும் கமசான ஒரு ஆச்சுல்ல அப்படின்பாரு. அசால்ட்டா ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு போயிருந்தாரு. எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஏன்னா பாஸ்கர் சார் தான் தான் நடித்தால் மட்டுமல்ல முதல்ல வந்து எல்லாரும் நிற்க வச்சு அவங்களெல்லாம் என்ன அடிச்சு காட்ட சொல்லுவார். அதனால் உண்மையில பிரமாதமான ஒரு நடிகர். அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவரை வந்து சுகாலாம் சொல்லுவார், அவர் சிவாஜி மாதிரி தான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவர் நல்ல நடிகர். அடுத்து இப்போ நம்ம மனோஜ்குமார் சார் வந்து மிகப்பெரிய கேரக்டர் அந்த படத்துக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா அவர் தான் இந்த படத்தில் அந்த கதையில் விமர்சிக்க ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார். அதனால் எனக்கு வந்து என்ன அந்த படத்துக்கு மெயின் கதாநாயகனே அவர் தான். ஏன்னா ஒரு எங்கள் ஊரில் நடந்த சம்பவம், அவருடைய பேர் வச்சுருந்த கதாபாத்திரம் தான் ஒரு எங்கே போகுது, அங்கே போனோன்னு அவருடைய என்ன வாழ்க்கை நடந்தது, அதுக்கப்புறம் ஏன் அந்த ஊருக்கு திரும்பி வராரு அப்படிங்கிறது எல்லாம் அந்த அவரை சுற்றி வரும். அதனால் சார் கதாபாத்திரம். அடுத்தது இந்த விழாக்கு எனக்கு வரைக்கும் இந்த ஆதிரா இருக்கிறாங்க. ஆதிராலாம் ஐயோ கோவிசர்லாம் மிஞ்சிருவாங்க அவர் கட்டத்தில். ஐயோ போலீஸ் வந்துட்டாலே அப்படின்னு குதிப்பாங்க. பிரமாதமாக அவங்களுடைய நடிப்பு. அடுத்தது இந்த விழா சிறப்பிக்க வந்து நான் அண்ணன் தேனப்ப சார் அவர்களை அடிக்கடி எல்லா படத்துக்கு அவரை கூப்பிடுவேன். அது ஏதோ ஒரு காரணத்தினால தவிர்த்து தள்ளி போயிட்டு இருந்தது. எல்லாம் இதில் விழாவுக்கு வந்துட்டார் இந்த படத்தில். இங்கே படத்துலையும் அண்ணன் கூட ஏன்னா அண்ணன் ஒரு பிரமாதம் நடிக்கிறது. நான் அதை பயன்படுத்தாமல் விட்டோம்னு வருத்தம் உண்டு.
வேறு அண்ணன் சுகா பற்றி உங்களுக்கு சொல்கிறதில்ல. ஏன்னா சுகா மாதிரி ஒரு வாழ்க்கையில் மனிதன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு அப்பா நல்லா அமைஞ்சா குரு நல்லா அமைய மாட்டான், குரு நல்லா அமைஞ்சா அப்பா அமைய மாட்டாங்க. அண்ணனுக்கு ரெண்டுமே கடல், தமிழ் கடல். அண்ணன் ஐயா, எங்கள் ஐயா நெல்லை கண்ணன் அவர்களுடைய தமிழ் கடலுடைய அதே மாதிரி அவருடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா பாலுமேந்திர ஐயா சார். அதனால் அவர் இந்த விழாவுக்கு வந்தவர் நன்றி, இயக்குனர் நன்றி. அடுத்து மெயின் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு போனாலும் எங்கள் அண்ணனை பற்றி, ஏன்னா ஹீரோ சொல்லியாச்சு, இப்போ நிஜ ஹீரோ அண்ணன் சீமான். ஏன்னா நான் வந்து 2010 நினைக்கிறேன், 2010 முத்துக்குமாரோடைய ஜோதியை வந்து கன்னியாகுமரியில் வந்து கொடுத்து விட அங்கே ஐயா நல்லகன் தர்றதாச்சு நிகழ்ச்சி. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா அந்த கடை வச்சிருக்க புறாமே மலையாளி. நாங்கள் 4 பேர் தான் நிற்கிறோம், யாருமே இல்லை. ஆனால் அந்த அண்ணன் வந்து 1.5 மணி நேரம் பேசுகிறார், ஏன்னா தேவை இருந்தது. அதனால் அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கொடுறான். அப்போ என்னன்னா தேவை இருந்தது. திரைய சினிமா தான் அசாத்தியமானது. அதாவது நீங்கள்லாம் வந்து அந்த காமெடியை நினைக்கிறதெல்லாம் சாத்தியப்படுத்துறதா சினிமா. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ யோகேஷ் கனகராஜ் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 4 பேர் ரெட்டி எடுத்து ஊற்றிருப்பான், இந்த பக்கம் கடப்பாறை எடுத்து ஊற்றிருப்பான். ஆனால் அந்த பக்கம் ஒருத்தன் பார்த்து அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட்டுருப்பான். ஆனால் அதுக்கு அப்புறம் தாண்டி போயிட்டு பீரங்கி எடுத்து சுடுவாப்பில்ல. ஏன்னா அந்த அங்கே வந்து தேவை இருக்கும். ஏன்னா இந்த ட்ரக்ஸ் மாற்றியா இருப்பாங்கல்ல, அவனை அடிக்கணும்னு. ஆனால் அவருக்கு கற்பனை கெட்டாத விஷயம் தான், ஆனால் அவனை கொல்லணுமே எதிரியே அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஏன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் இந்த கத்தி படத்தெல்லாம் பார்த்துருப்பாரு. அதெல்லாம் சாத்தியமே இருக்காது. ஒரு லாரியில் போட்டு அவ்வளோ பேர் அது உயிரோட போனாலே நம்ம அவ்வளோ தூரம் பயணிக்க முடியாது. லாரியில் போட்டு அத்தனை ஆஃபீஸர்களை போட்டு கொண்டு போகப்படல. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆகணும், ஸ்டேஷனில் போய் அங்கே ஐயா வாங்க காப்பாற்றுங்க பாப்பா, அவனுக்கு அங்கே தேவை இருந்தது. அதே மாதிரி அவர் ஒரு மகா அங்கேருந்து எங்கள் அப்பா வருவான்னு தேடிட்டு இருக்கோம். இப்படி ஒரு தேவை இருக்கும்போது சாத்தியப்படாதெல்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு தோணும். அதுதான் அண்ணா செஞ்சாப்புல. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம், உங்கள் பத்திரிகையாளர் தான் வந்து நான் சொல்ல முடியல. இருந்தாலும் எம்ஜிஆருடைய படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஹீரோனி குளத்தில் குளிச்சுட்டு இருப்பாப்புல. குளிச்சுட்டு இருக்கும்போது கேமரா சுற்றி காட்டிடுவான், காடாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் வில்லன் வந்து அவரை வந்து அந்த அம்மாவை கெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சோடனே எங்கே இருக்கும்னு தெரியாது, விழுது ஆலம்பரத்தை விடுத்து பிடிச்சி நேரே வந்து காப்பாற்றுவார். அப்போ உடனே மக்கள் அதை கேட்கல. அது வந்து ஏன் கேட்கலன்னா அது அங்கே தேவைப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த இந்த கத்தி சண்டை போடும்போது கத்தி வந்து கீழே வந்துருக்கு போகும்போது எம்ஜிஆர் கையில் வந்து கத்தி கீழே வந்துருக்கு. உடனே இங்க இருந்து தரையில இருந்து ஒருத்தர் கத்தி தூக்கி போட்டிருக்கான். இது நகைச்சுவா தெரியும். ஆனா அங்க என்னன்னு அவனுக்கு தேவைப்படுது, இவனால அதை செய்ய முடியும்னு நம்ம அவங்க கத்தி எடுத்து போடுறான். கத்தியை கொண்டு போடுறான்னு சொல்லிட்டேன். ஏன்னா எம்ஜிஆர் கையில இருந்து இந்த படம் இல்லை, எந்த படத்துல பண்ணா நீ கத்தி கத்தி கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த கத்திங்கிறது என்னன்னா அவன் தன் பாதுகாப்புக்கு வச்சது. அவன் தன் பாதுகாப்புக்கு வச்ச கத்திய அவன் எடுத்து எம்ஜிஆர் அங்க வீசுறான், திரையா இருந்தாலும். அதே மாதிரி இந்த நானும் இந்த கத்தி எடுத்து வீசினேன் யாருக்காகனா சீமானனுக்காக. எல்லாரும் சுத்தி இருக்கலாம் சொல்லுவான், என்னடா கிணத்தனமா இருக்குது, அவன் பேசுறதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் சாத்தியமாடா பண்ணும், இதெல்லாம் ஆகுமாடா, இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு பேசுவான். ஆனா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், இங்க ஒண்ணு தேவை இருக்குது, இங்க தமிழ் தேசியம் ஒண்ணு தேவை இருக்குது, அதுக்கு வேற எவனுமே இல்ல, சீமான் தான் இருக்கிறாப்ல, சீமான் தான் இருக்காப்ல நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். யாருமே அப்பெல்லாம் கேட்கல. அதனால இப்பவும் சொல்றான், நிறைய அரசியல் சொல்றான், இல்ல என்னடா இது எப்படி பேசிட்டே இருக்காப்ல, எப்படி பேசிட்டே இருக்காப்ல. ஆனா மக்களுக்கு தெரியுது இவன் தேவை அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்கு வாங்கினாப்ல அண்ணன். அதே மாதிரி இப்போ இன்னும் அண்ணன் இன்னொரு நான் படத்துல அதான் பேசியிருக்கேன். என்ன படத்துலன்னா கடைசி அங்கதான் கொண்டு வரேன், இன்னொரு 40 லட்சம் வாக்கு இருக்குது. அது எங்கன்னா அந்த வாக்கு ஏன் வராம இருக்குன்னா மக்கள் அந்த 40 லட்சம் பேர் போடுறதுக்கு இருக்கான். அவனை வந்து யார் தடுத்துட்டு இருக்கான்னா அது நான் ஒரு சபை அப்படின்னு சபையில இருந்து ஐயா அவனை போட்ட கூடாது, அவன் போட்டுறாங்க பிஜேபி வந்துரும்பா. அதே மாதிரி ஜமாத்துல இருந்து போட்டீங்கன்னா பிஜேபி வந்துரும் சொல்லி அந்த 40 லட்சம் வாக்கை விடாம வச்சுருக்காங்க, தடுத்துருக்காங்க. ஆனா அந்த அண்ணன் ஒரு ஆள் தாங்க இந்த 2 வித விஷயம். இஸ்லாமியர்கள் என்ன சொந்தம், இஸ்லாமிய தன்னை என் தம்பி அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான். மற்ற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறுபான்மை பிரிவுன்னு வச்சிருப்பான், இவன் தான் சொன்னா பெரும்பான்மை தமிழன் சொன்ன ஒரே ஆள் அவர் தான். அதே மாதிரி சாதிகள்ல பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே தலித்து பிரிவு, அந்த பிரிவு, இந்த பிரிவுன்னு இருக்கும். அண்ணனுக்கு சத்தியமா நானே கத்துக்கிட்டதும் இது பண்ணதான் என்னன்னா அங்க எந்த சாதியா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பா பிரிவு தான். நாம் தமிழர்ல மட்டும் சாதி, வேற எந்த கட்சியிலும் கிடையாது. ஸோ இங்க என்ன இருக்குது, தேவைப்படுது
இந்த மாதிரி விஷயங்களை வேற எவனும் செய்ய முடியாது, உலகத்துல யாருமே செய்யல. அப்ப அவன் தேவைப்படுறதுனால ஒருத்தன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கிறத விட்டுட்டு அவன் என்னன்னா அவன் சீமான் பேசுற அரசியல் எவனும் பேச மாட்டான். எவனும் பேசாம அவன் கூட சொல்றான்னு சொல்றான், நத்தாலும் சொல்லலாம், உர சொல்றாங்கன்னா வேற என்னதான் கிடைக்கும்னு பார்த்து ஒரு மற்ற விஷயங்கள்லாம் பேசு அவரை வந்து வீழ்த்த நினைக்கிறது. ஆனா வீழ்த்த முடியாது. ஏன் தெரியுமா? அவன் பிடிச்சிட்டு இருக்கிறதுல சங்க பிடிச்சிட்டு இருக்க அவனை யார எதிரியோட சங்க பிடிச்சிட்டு இருக்கா. அவங்களும் மாத்தி அவங்களும் வந்து வீழ்த்த நினைக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணா அந்த நான் ஒரு கதையோட முடிச்சிடுறேன். ஏன்னா அந்த 40 லட்சம் பேர அந்த வாக்குகள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன்னா, எங்க ஊர்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 6 மணிக்கு மேல வெளியே ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க 6 மணிக்கு மேல வெளியே வராங்க, 2 கண்ணை வந்துருவான், 2 கண்ணை வந்து பிடிச்சிட்டு வருவான், 2 கண்ணை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சரி அந்த 2 கண்ணை எங்க இருந்து வரான்னா 3 கண்ணை இருந்து வரான் அப்படின்பா. நாங்க பார்த்துட்டு சின்ன பயந்துக்கிட்டே இருந்தோம். ஊருக்காரங்க யாரும் ஊருக்கு 6 மணிக்கு மேல வர மாட்டாங்க. ஆனாலும் அந்த ஊர்ல திருட்டு போயிட்டு இருந்தாங்க. யாரும் கண்டுபிடிக்கல. பார்த்தா கடைசியில பார்த்தா இந்த எவன் 2 கண்ணு வருவான், எவன் 3 கண்ணு வரான்னு எவன் சொன்னானோ அவன் தான் திருடிட்டான். அதே மாதிரி பிஜேபி வந்து மட்டும் நீங்க திருடிட்டு இருக்காங்க. நான் கடைசியில் 2 கண்ணா நம்ம யோசிக்கல. ஏன்னா எல்லா மனுஷனும் 2 கண்ணு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கல. இந்த 3 கண்ணு பார்த்தா 3 கண்ணு ஒரு பாலம் இருக்குது ஊர்ல. அந்த 3 கண்ணு பாலத்துல இருந்து வரான்னு சொல்லிட்டு இவங்க ஏமாத்தி விட்டுட்டான். அது மாதிரி ஏமாத்தி இந்த அண்ணன் சீமானுக்கு இந்த 40 லட்சம் வாக்கு விழாம அவங்க பார்த்துட்டு பயங்காட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதனால எவ்வளவு பெரிய இழப்புன்னா இங்க எல்லாத்தையும் நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த படத்துல. அதுக்குதான் இந்த 40 லட்சம் கதை தான் இந்த படம். இந்த 40 லட்சத்துக்கும் இந்த அண்ணனுக்கு வரணும். அதுதான் அதுக்காண்டி அது அரசியல் படம் கிடையாது. படத்துல நான் எங்கேயுமே அரசியல் பேசல. ஆனா நான் என் மண் சார்ந்த அடையாளம், காதல் எல்லாம் பேசிருக்கேன். ஒரு பாத்திமா, ஒரு பரமசிவங்கிற பாத்திமா, அந்த பாத்திமாங்கிற பொண்ணு ஒரு பெண் இல்லையா, அந்த பெண் நினைக்கிறேன் நான் என் ஊர்லயே அடையாளத்தோட வாழணும், நான் பிறந்த ஊர்ல வாழணும்னு ஆசைப்படுறேன். கடைசியில் அவங்க ஆசை நிறைவேறாம போயிருது. இதுக்கு காரணமா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த அடையாளங்களை இழந்து போன அந்த மதங்களும் அது மதத்தை வச்சு நடக்கிற அரசியல்களும் தான் இருக்குது. அந்த அரசியல்களை நம்ம இதில் பேசல. இந்த காதலையும் அந்த பேய் ஆரோக்கியாக சொல்லியிருக்கிறோம். நான் நிறைய பேசுறத அண்ணன் சினிமா பற்றி பேசணும், அரசியல் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால இதோட என்ன விடுத்துக்கிறேன். இந்த படம் உறுதியாக நான் நம்புறேன். திரையில் இப்போ நான் இவ்வளோ பேசுறதுனால எனக்கு திரை கிடைக்காம பிரச்சனையோட இருக்கலாம். அந்த பயம் எனக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் பயப்படல. ஏன்னா நான் வந்து எனக்கு கூட அந்த சீமான் இருக்காப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து தமிழ் குடும்பங்கள் எனக்கு திரை கிடைக்காம, தேட்டர் கிடைக்காம எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்போ அண்ணனோட சின்ன அண்ணன் பின்னா சண்டை இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா, அதில் விலகி இருந்த அந்த நேரம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அண்ணன் இருக்கிறாப்புல. ஏன்னா சீமான் மாதிரி ஒரு ஆள் ஒன்றா நம்பிக்கை கொடுக்க எவனுமே கிடையாது. எதுனாலும் சரி இறங்கி அடிக்கிறாரு நம்பிக்கை. உங்களுக்கு தேவை என்னது? இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க, டாக்டர் மருந்து கொடுக்கறதுனால என்ன சொல்லுவான், இது சாப்பிடுங்க சரியாயிருன்னு சொல்லுவாங்கல்ல. அது சரியாகுதா சரியாகணும் இந்த வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு பாதி நோய் போயிடும். அது மாதிரிலாம் இறங்கி அடிறா எல்லாம் சரியாகும். ஏன்னா எனக்கு முதல் சொன்னது ஏதாவது பெருமை நம்ம பேசினா, டேய் நம்மளை பற்றி நாமளே பெருமை பேசலாம், எந்த நாயிட நம்மளை சொல்லுவான் அப்படின்பாரு. அது மாதிரி நாம் எல்லாத்துக்கும் பெருமை சொல்லணும். நம்ம பெருமையை சொல்லாமல் அடுத்தவங்க எல்லாரும் பெருமையாக சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப தாழ்மனப்பான்மையான ஒரு விஷயம். அதனால மற்றவங்களை பெருமையாக சொன்னோன்னே அப்போ நம்ம தலைமைக்கு தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு மற்றவங்க பெருமை பேசினா அவன் தலைமைக்கு வந்துடுவான். இது எல்லா இடத்துலையுமே, நம்ம வீட்லையும் சரி, எல்லாத்துக்குமே சரி. நீங்கள் நமக்கு எவ்வளோ சந்த் இருக்குது, எவ்வளோ அறிவு இருக்குங்கிறது நம்ம வந்து நிரூபிச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம காணாமல் போயிட கூட வாய்ப்பு இருக்குது. அதான் நடந்துட்டு பழக்கத்தில். இதான் உறுதியாக இந்த படம் வெல்ற நிகழ்ச்சியில் ஒரு சக்ஸஸ் மீட்டில் நான் அவங்க எல்லாரும் பத்திரிகையாளர் உறுதியாக சந்திப்பேங்கிற அசாத்திய நம்பிக்கை சீமான் மேல மாதிரி அவரை துணையை வச்சு சொல்கிறேன். ஏன்னா சாத்தியப்படாத நான் சாத்தியப்படுத்த ஒன்றும் இல்லை சீமான். அதனால நானும் சொல்கிறேன், உறுதியாக இந்த படம் வெல்லும். அது நீங்கள் எல்லாரும் என்ன சக்ஸஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.